வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம லிட்டரரி கிரிட்டிசிசத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 35 கொஷினை பார்க்கலாம். ஏற்கனவே பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி பார்த்திங்கன்னா எக்ஸாம் சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் நியமன தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ போடலான்னுமே. சில பணிச்சுமை காரணமாக நம்ம வீடியோ சில நாட்களில் பெரும்பாலும் போட இயலவில்லை. அதனால் நம்ம எக்ஸாம் ஒட்டி வர்றதுனால நம்ம வந்து அதாவது யூனிட் வைஸாக ஒவ்வொன்றுக்கு எம்சிக்கு போஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி அதாவது கொஞ்சம் அதாவது இந்த டெஸ்ட் பேட்சுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு நம்ம யோசனையில் இருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து டேஷ் இஸ் அ வே ஆஃப் ரைட்டிங் இன் விச் வாட் இஸ் மென்ட் இஸ் கான்ட்ரரி டு வாட் த வேர்ட் அப்பியர்ஸ் டு சே. அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸுக்கு சொல்கிற 2 கருத்துக்கள் அல்லது அந்த ஒரு கருத்து அதையவே என்ன பண்ணும், முரண்படுற மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐரணி. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் ஸ்டேஷன் கேச்சஸ் த ஃபயர். ஃபயர் ஸ்டேஷனே என்ன ஆச்சா, ஃபயர் பிடிச்சிருச்சா, அந்த மாதிரி சொல்கிறது. அப்படி சொல்கிறதெல்லாம் ஐரணி, முரணாக சொல்கிறது அப்படி சொல்லலாம். அது எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்வி. Who was the author of Lives of the Poets? எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் சாமுவேல் ஜான்சன். Who was the author of Lives of Poet? It is written by Dr. Samuel Johnson. அடுத்த கொஸ்டின். Poetry is the art of uniting pleasure with truth by calling imagination to the help of reason. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னது? இமேஜினேஷன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து கால் ரீச்சை சொல்ல முடியாது. இங்கே கால் ரீச் ஆப்ஷன் இல்லாட்டினாலும் அது அவரை சொல்ல முடியாது. இதை சொன்னது பார்த்தீங்கன்னா அகெயின் டாக்டர் ஜான்சன். Poetry is the art of uniting pleasure with truth by calling imagination to the help of reason. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது டாக்டர் ஜான்சன். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின். Dash defines poetry as spontaneous overflow of powerful feelings. இது ரொம்ப வேர்ல்டு வைடாக எல்லாருக்குமே என்ன பண்ணோம், ரொம்ப பரிச்சயமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. சொன்னவர் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த். அடுத்த கேள்வி. Who says poetry can be defined as the expression of imagination? இமேஜினேஷனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பொயட்ரி அப்படின்னு சொன்னது யாருன்னா ஷெல்லி. ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஷெல்லி. அதாவது பொயட்ரி கேன் பி டிஃபைன் அஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இமேஜினேஷன் சொன்னது வந்து ஷெல்லி. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who is generally called the first modern critic of the Western world? மேற்கிந்திய நாடுகளுடைய முதல் மாடர்ன் கிரிட்டிக் அப்படின்னு சொன்னவர், அப்படின்னு அறியப்படுகிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஏ மேத்யூ அர்னால்ட். ரொம்ப முக்கியமான கேள்வி தான். இவரும் கிரிட்டிசிசத்தை பொறுத்தவரை முக்கியமான பர்சனாலிட்டி. அடுத்த கொஸ்டின். The true and right meaning of the words classical is the class of very best poetry அப்படி சொன்னது. The true and right meaning of the word classical is the class of very best poetry அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மேத்யூ அர்னால்ட். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. அடுத்து. Who is the author of Anatomy of Criticism? ஆப்ஷன் பி நார்த்ரப் ஃப்ரை. ரொம்ப முக்கியமானது. இவர் ரொம்ப முக்கியமான நபர். அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்ற புக்கை எழுதினவர் பார்த்தீங்கன்னா நார்த்ரப் ஃப்ரை. அடுத்த கேள்வி. Which movement is a reaction against machines, routinized killing and the belief in science? பார்த்தீங்கன்னா மாடர்னிசம். ஆப்ஷன் சி. இதான் வந்து மிஷினரி, அந்த ரொட்டினைஸ்டு கில்லிங், அதாவது அந்த வார் சம்மந்தமாக வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அந்த இதுக்கு எதிராக தொடங்கப்பட்டதான் மாடர்னிசம், அந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின்.
a literary and intellectual movement that led writers not to imagine life as it could be, but to examine life. Imagine life கிடையாது, examine life as it was actually lived and to record what they saw around them as honestly as they could. இருக்கிறத உண்மைப்படி அப்படியே சொல்றது, கற்பனை கூட்டி சொல்லாமல் சொல்கிற அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியலிசம். ரியலிசம். இந்த டார்க் ரொமான்டிசிசம் அப்படின்னு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் நீங்கள் என்ன பண்ண கமெண்ட்டில் சொல்லலாம். அடுத்த கொஷின், ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டெனன்ட்ஸ் ஆஃப் ரொமான்டிசிசம் எக்ஸப்ட். அதாவது ஒன்று மட்டும் அந்த ரொமான்டிசனுடைய கோட்பாடு இல்லை, அதை மட்டும் கேட்குறாங்க, மற்றதெல்லாம் என்னுடைய கோட்பாடு. 61க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அந்த இது மட்டும் கிடையாது, மற்றதெல்லாம் ரொமான்டிசிசத்துடைய முக்கியமான ஒரு கோட்பாடுன்னு சொல்லலாம். Authors valued the individual in the writing. Author looked to nature for inspiration. Authors valued emotion and the imagination in the writing. மூணுமே சரிதான். அதில் எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆத்தர் ஃபீச்சர்ஸ் ஜஸ்ட் தீம்ஸ் ஆஃப் லவ், அது மட்டும் இருக்காது, மற்ற எல்லாமே இருக்கும். அது மட்டும் கிடையாது, மற்றதும் சேர்ந்தது தான். நியோ கிளாசிக்கல் மூமெண்ட்ஸ் எம்ஃபசைஸ்டு பார்த்தீங்கன்னா அப்சர்வன்ஸ் ஆஃப் லிட்டரரி ரூல்ஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த மூமெண்ட்டில் வந்தவங்க. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக மீட்டர் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயம் எழுதுவாங்க. நியோ கிளாசிசம் மூமெண்ட்ஸ் எம்ஃபசைஸ்ட் த அப்சர்வன்ஸ் ஆஃப் லிட்டரரி ரூல்ஸ். 62க்கு பார்த்தீங்கன்னா ஏ. அடுத்த கேள்வி, டேஸ் எம்ஃபசைஸ் ரீசன் அண்ட் சயின்ஸ் ஓவர் ஸ்கிரிப்சர், அதாவது ரிலீஜியஸ் டெக்ஸ்ட், அதான் ஸ்கிரிப்சர்னு சொல்லுவாங்க, பைபிள் அந்த மாதிரி கொட்டேஷன் கொடுத்து அதெல்லாம் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷன் அண்ட் பிலீவ்ஸ் தட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஃப்ளாட் பட் கேப்பபிள் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏ, ஹியூமனிசம். ஹியூமனிசம். இது என்ன சொல்ல வருதுன்னா உங்களுக்கு வந்து அதாவது ரீசன் சயின்ஸ் ஓவர் ஸ்கிரிப்சர் என்ற, அதாவது வெறுமனே ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டை மட்டும் பாரம்பரியத்தை வச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்போதுமே அந்த அந்த நம்புறதுனால கண்ணை மட்டும் நம்ப முடியாது. எப்போதுமே எல்லாத்துக்குமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதான் அந்த கான்செப்ட் சொல்கிறாங்க, ரியலிசம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து 64, த ரியலிஸ்ட் நாவல் ஃபர்ஸ்ட் டெவலப்ட் இன் த டேஷ் செஞ்சுரி. சரி, 63க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ, ஹியூமனிசம். சரிங்களா, ஹியூமனிசம். 64க்கு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பி, 19th செஞ்சுரி. அடுத்த கேள்வி, which movement was influenced by Darwinism, materialism and the determinist philosophy of French critic Hippolyte Taine? பார்த்தீங்கன்னா 65க்கு டி, நேச்சுரலிசம். நேச்சுரலிசம் முக்கியமான ஆளுமை இது, ஹிப்போலைட் டெயின். நேச்சுரலிசம் தான் அந்த மூமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மூமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணப்பட்டது. 65க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், த டேர்ம் நேச்சுரலிசம், ரொம்ப முக்கியமான கேள்வி. த டேர்ம் நேச்சுரலிசம் வாஸ் காயின் பை, யார் கண்டுபிடிச்சாங்கன்னா எமிலி ஜோலா. எமிலி ஜோலா. அடுத்த கேள்வி, த டேர்ம் சிம்பலிஸ்ட் வாஸ் காயின் பை டேஸ் இன் த ரிவ்யூ லா வாக் இன் 1886. பார்த்தீங்கன்னா ஏ, ஜீன் மோரிஸ். ஜீன் மோரிஸ் சிம்பலிஸ்ட் அப்படிங்கிற இதை கண்டுபிடிச்சது, அது காயின் பண்ணது. அடுத்த கொஸ்டின், டேஸ் reacted to broader cultural tendencies related to scientific and literary positivism such as realism and naturalism in the language of popular press, particularly as it appeared in the form of bestsellers. பார்த்தீங்கன்னா சிம்பலிசம். சிம்பலிசம் இதை பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா, சிம்பலிசம். நெகட்டிவ் கேப்பபிலிட்டி இஸ் a term first used by an English romantic poet. எல்லாமே ரொமான்டிக் போயிட்டு தான். இதை யார் நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் சொன்னது பார்த்தீங்கன்னா ஜான் ஹீட்ஸ். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், இன் கிரிட்டிசிசம் டேஸ் இஸ் அ மெட்டஃபர் யூஸ்ட் பை அரிஸ்டாட்டில் இன் த பொயட்டிக்ஸ்
to describe the effect of true tragedy on the spectator. B. Catharsis. Catharsis. அதாவது பார்க்குறவருடைய ஸ்பெக்டேட்டர் மேலே அந்த உண்மையான ட்ராஜடி வந்து எஃபெக்டை கொடுத்துருக்கா அப்படிங்கிற விவரிக்கிற அந்த அந்த வார்த்தை தான் கேத்தார்சிஸ். சரிங்களா? அடுத்து 71. Dash can be estimated as a revolt in attitude and intellectual orientation against the neoclassicism of the 17th century and 18th centuries. பார்த்தீங்கன்னா ரொமாண்டிசிசம். அதாவது இந்த ரொமாண்டிசிசம் அப்படிங்கிறது 17-18 நூற்றாண்டுகளில் காணப்பட்ட அந்த நியோ கிளாசிசம் அதுக்கு எதிராக வந்து தொடுக்கப்பட்ட ஒரு முறை தான். அதுக்கு எதிரானதான் இந்த ரொமாண்டிசிசம் அப்படிங்கிறது. 71க்கு பி. Who is the author of the essay The Archetypes of Literature? ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. நார்த்ரப் ஃப்ரை. ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற எஸ்ஸே எழுதினவர் பார்த்தீங்கன்னா நார்த்ரப் ஃப்ரை. அடுத்த கேள்வி, who coined the term collective unconscious? பார்த்தீங்கன்னா ஹால் யங். கலெக்டிவ் அன்கான்சியஸ் அப்படிங்கிற டேர்மை சொன்னது, அது கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா கால் யங். நெக்ஸ்ட் கொஸ்டின் 74. Dash is the literal meaning of the word we use in general communication like sharing factual information? பார்த்தீங்கன்னா சென்ஸ். 74க்கு ஏ. Sense is the literal meaning of the word we use in general like sharing factual information. Next question. In which essay T.S. Eliot put forward the idea of dissociation of sensibility அப்படிங்கிற கான்செப்ட் எதில் சொல்லியிருப்பாருன்னா உங்களுக்கு வந்து சி த மெட்டாஃபிசிக்கல் பொயட்ஸ் அப்படிங்கிற அந்த எஸ்ஸேல தான் சொல்லியிருப்பார். மெட்டாஃபிசிக்கல் பொயட்ஸ் அப்படிங்கிற இந்த எஸ்ஸே எழுதினவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் T.S. Eliot. சரிங்களா? ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி. அடுத்த கொஸ்டின், the term objective correlative was first used by அல்லது coined by, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி வாஷிங்டன் ஆல்ஸ்டன். முக்கியமான கேள்வி. அடுத்து, in which essay Eliot used the term objective correlative? அதாவது இவர் கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த டேர்மை ஃபேமஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆக்கினது எலியட் தான். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேம்லெட் அண்ட் இஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் தான் அதை பற்றி பேசியிருப்பார் விரிவாக. சரிங்களா? யார்? எலியட் பேசியிருப்பார். அடுத்து, dash is a situation or event designed by the poet which symbolizes or objectifies a particular emotion to evoke the same emotion in the reader. பார்த்தீங்கன்னா சி ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ். இதுக்கு அதாவது டெஃபினேஷன் இதான். நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும். புரியாட்டி என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணிட்டு 2 or 3 டைம்ஸ் என்ன பண்ணுங்கள், இதை மறுபடியும் கோத்ரூ பண்ணுங்கள். ஆப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, நியூ கிரிட்டிசிசம் வாஸ் அ டேஷ் லிட்டரரி மூமெண்ட்? பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மூமெண்ட். அங்கே தான் அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும், ரைஸ் ஆகும், அங்கே தான் உதிக்கும். அமெரிக்காவில் தோன்றும் நியூ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது, அமெரிக்கன் மூமெண்ட் அது. அடுத்த கேள்வி, த மூமெண்ட் நியூ கிரிட்டிசிசம் ரிசீவ்ட் இட்ஸ் நேம் ஃப்ரம் த டைட்டில் ஆஃப் புக் த நியூ கிரிட்டிசிசம். பார்த்தீங்கன்னா ஜேசி ரேன்சம் எழுதின அந்த புக்கில் தான் அந்த டேர்ம், இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப்புலர் ஆகும். அதுலேருந்து அவங்க எடுத்திருப்பாங்க அந்த பேரை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நியூ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற அந்த புக் எழுதினவர் பார்த்தீங்கன்னா ஜேசி ரேன்சம். 80க்கு சி. அடுத்த கேள்வி, லிட்டரரி கிரிட்டிசிசம் இஸ் a description of and evaluation of its object. சொன்னது பார்த்தீங்கன்னா சி கிளின்த் ப்ரூக். அடுத்த கொஸ்டின், கிராண்ட் ஸ்டைல் இஸ் a term coined by மேத்யூ அர்னால்ட். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. மேத்யூ அர்னால்ட் அவர் தான் சொல்லியிருப்பார் அதை. ஹூ ரோட் கல்ச்சுரல் அனார்கி அப்படிங்கிறத சொன்னது பார்த்தீங்கன்னா மேத்யூ அர்னால்டு தான். இதுவும் மேத்யூ அர்னால்டு தான். அடுத்த கேள்வி,
ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்? பார்த்தீங்கன்னா ஐஏ ரிச்சர்ட். ஐஏ ரிச்சர்ட் இவர் ரொம்ப முக்கியமான நபர். அடுத்த கேள்வி, டேஷ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம் that concentrates on formal or structural features of a text. பார்த்தீங்கன்னா ஃபார்மலிசம். ஃபார்மலிசம் இந்த டெக்ஸ்டுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சரை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃபார்மலிசம். ஃபார்மலிசம். டேஷ் இஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டெவலப்ட் பை ஃபார்மலிஸ்ட். பார்த்தீங்கன்னா லிட்ரரினஸ் அப்படிங்கிற கான்செப்டை என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபார்மலிஸ்ட் டெவலப் பண்ணுவாங்க. இந்த லிட்ரரினஸ் அப்படிங்கிறத இன்னும் சொன்னது பார்த்தீங்கன்னா ரோமன் ஜேக்கப்சன் அப்படிங்கிற முக்கியமான ஃபார்மலிஸ்ட் சொல்லியிருப்பார். ரோமன் ஜேக்கப்சன் அப்படிங்கிற சொல்லியிருப்பார் லிட்ரரினஸ். லிட்ரரிஸ்னா என்னென்னு நீங்கள் பார்த்துக்கணும், அந்த டெஃபினேஷனே என்ன பண்ணணும் பார்த்துக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.